ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு அசத்தலான லெமன் சாதம் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டு பொரிய விட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். அடுப்பு சிம்மிலேயே வச்சுக்கோங்க. சிம்மிலேயே வச்சு வறுப்பட்டால் தான் நல்லா தீயாமல் நல்லா மொறுன்னு வரும். கடலைப்பருப்பு ஓரளவுக்கு வறுப்பட்டதும் உளுத்தம்பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். ரெண்டும் நல்லா வறுப்பட்டதும் கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், முந்திரி பருப்பு மூணுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், அடுப்பு எப்பயுமே சிம்மிலேயே வச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா வரும். பெருங்காயத்தூளை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், நல்லா வாசமாக இருக்கும் லெமன் சாதம். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுப்பட்டுடுச்சு. இந்த நேரத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் நல்லா பெரிய எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு வச்சுருக்கேன். 2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு வச்சுருக்கேன். அந்த ஜூஸ் எடுத்து சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்க்கறதுனால என்ன ஆகும்னா நல்லா லெமன் சாதம் நல்லா புளிப்பாக டேஸ்ட்டாக வரும். உப்பு சேர்த்துக்கலாம். அந்த சூட்டிலே அந்த உப்பு கரைஞ்சி போயிடும். சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். நான் எப்பயுமே கிளறின சாதம் செய்யும்போது சாப்பாட்லேயே உப்பு சேர்த்து வடிச்சுப்பேன். அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பிடிச்சி இந்த மசாலாவில் சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். நல்லா உதிரியாக கிளறிக்கோங்க, கொலையை விட்டுறாதீங்க. அவ்வளோதாங்க, லெமன் சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் எஸ்தர் ஃபுட் பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கையோட பெல் பட்டனையும் அழுத்திடுங்க.